ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாகர்கோவிலில் உள்ள ஏஆர்ஏஎஸ் பிவிபி மோட்டார்ஸ்க்கு வந்திருக்கோம். இவங்க ரெனால்ட் கார்ஸை டீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்பான காம்படிஷன் வந்து காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டாக லான்ச் இருக்குது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2021 வந்து ரெனால்ட்லேருந்து கைகர் அப்படின்ற ஒரு 5 சீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவியை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது சூப்பரான ஒரு சேல்ஸை மார்க் பண்ணிருந்துச்சு. அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நார்மல் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் அஸ் வெல் டர்போ இன்ஜினும் கொடுத்துருந்தாங்க. இதில் 2025 ஆகஸ்ட்டில் வந்து ஒரு சூப்பரான வெர்ஷன் 2 அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 2026 மாடலை பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் எடுக்க இந்த ஷோரூமுக்கு வந்திருக்கோம். நம்ம கையில் கிடச்சிருக்கிறது வந்து ஃபுல் ஆப்ஷன் எமோஷன், அதில் வந்து டர்போ மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கிடச்சிருக்கு சிங்கிள் டோன் கலரில். ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா டர்போ இன்ஜினில் வந்து உங்களுக்கு வந்து 3 சிலிண்டர் டர்போ இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் ஆஸ்பெக்ட் 3 சிலிண்டர் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எண்ணெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 68 பிஹெச்பி அஸ் வெல் அஸ் வந்து 96 Nm ஆஃப் டார்க் ஜெனரேட் பண்ணுது. டர்போ இன்ஜினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 பிஹெச்பி அஸ் வெல் அஸ் வந்து 160 Nm டார்க் ஜெனரேட் பண்ணுது. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்டேட்டில் வந்து அவங்க மெயினாக கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து 6 ஏர் பேஸ் வேரியண்ட்லேருந்து 6 ஏர் பேக்ஸ், டாப் அண்டில் வந்து வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸு, அது போக வந்து 360 டிகிரி கேமரா, ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி சூப்பராக அவங்க காஸ்மெட்டிக் சேஞ்சஸ்லாம் பண்ணி சின்ன சின்ன டிசைன் சேஞ்சஸும் பண்ணி சூப்பர் ப்ரீமியம் காம்பாக்ட் எஸ்யூவி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 205 mm இருக்குது. பூட் ஸ்பேஸ் வந்து 405 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸோட ப்ரொஃபைல் மாறி இருக்குது. ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேலிஃபரில் வந்து ரெட் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் வந்து டர்போ வேரியண்ட்னால அந்த ரெட் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அது பார்க்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கும் ரியரில் டம்ப் பிரேக்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த காரை பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக ஃப்ரண்ட் விண்ட்ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடிஷனலாக ஒரு சூப்பர்பான ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நல்ல ஒரு ப்ரீமியமான எஃபெக்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க இந்த லெவல் செக்மெண்ட் கார்ஸ்க்கெல்லாம். ஃப்ரண்ட் விண்ட்ஸ்க்ரீன் நல்லா போல்டு ஏரோடைனமிக்காக கொடுத்துருக்காங்க. அதோட டேஷ் அந்த ஃப்ரண்ட் பேனட்டுமே நல்லா ஷார்ப் லைன்ஸோட ரொம்ப அக்ரெசிவாக ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த பேனட்டு கீழே அப்படியே ஒரு எல்இடி டிஆர்எல்ஸ் கனெக்டட் வித் ஒரு டர்ன் டிகிட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஒரு ட்ரையோ ஆட்டோ எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே அப்படியே ஒரு பிளாக் கிளஸ்டரில் எல்இடி ஃபாக் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ரெனால்ட் லோகோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஒரு தின்னான க்ரோம் லைனும் ரன் ஆகுது அந்த கிரில்லில். அது கீழே ஒரு க்ளாசி பிளாக் டெக்ஸ்சர் ரன் ஆகுது. அதுவும் பார்க்க ரொம்ப டீசெண்டாக இருக்குது. அந்த கிரில்லுக்கு கீழே அப்படியே ஒரு சின்ன ஷார்ப் கிரில்லாக தான் கொடுத்துருக்காங்க. அது கீழே ஒரு வைடான ஏர் டேம் கொடுத்துருக்காங்க பிளாக் டெக்ஸ்சரில். அதை சரௌண்ட் பண்ணி ஒரு மெட்டாலிக் ஸ்ட்ரைப் ரன் ஆகுது. ஒரு 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு சூப்பர் லீடர் ப்ரெசன்ஸ் இந்த கார் கொடுக்குது. ஆக்சுவலாக நல்லா அந்த ஏர் டேம்புக்கு சுற்றி ஒரு ஹெக்ஸகனல் கனெக்ட் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 195/60 R16 கொடுத்துருக்காங்க எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே. இது டாப் மாடல் எமோஷன்னால உங்களுக்கு வந்து டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து கேலிஃபர் வந்து ரெட் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அது டர்போ பேட்ஜிங்கை நீங்கள் குறிக்கும் அந்த ரெட் பெயிண்டிங். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளாடிங் எஃபெக்ட்ஸை பற்றி பார்த்தலாம். ஃப்ரண்ட் பம்பர் கிளாடிங்லேருந்தே வரும். ஃப்ரண்ட் பம்பரில் ஒரு சின்ன கார்ட் கொடுத்துருக்காங்க. பம்பர் கிளாடிங், அது போக வீல் ஆர்ச்சில் ரொம்ப திக்கான கிளாடிங் கொடுத்துருக்காங்க. சரௌண்ட் பாடி கிளாடிங், ரியர் வீல் ஆர்ச் ஆஸ் வெல் அஸ் ரியர் பம்பர்லேயும் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. க்ளாசி பிளாக் ஃபினிஷில் டோர் ஹேண்டில்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டர்போ பேட்ஜிங்கை வீல் ஆர்ச்சிக்கு மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஓஆர்விஎம்ஸில் உங்களுக்கு 360 டிகிரி கேமரா செட்டப் இருக்குது. ஆட்டோ ஃபோல்டபுள் அண்ட் ரிட்ராக்டபிள் ஓஆர்விஎம்ஸாக இருக்குது. அதில் உங்களுக்கு க்ளாசி பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஏ பில்லர் பாடி கலரில் கொடுத்துருக்காங்க. பி பில்லர் மேட் பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. சி பில்லர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜாக கொடுத்துருக்காங்க. அதில் குவார்டர் கிளாஸ் இல்லாமல் சூப்பராக ஃபினிஷ் பண்ணி ரியர் விண்ட்ஸ்க்ரீனோட ரேப் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பிளாக் டெக்ஸ்சர் ரன் ஆகுது. அது பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. ஸ்போர்ட்ஸ் லுக் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ரூஃப் பற்றி பார்த்தலாம். இந்த காரை பொறுத்த வரைக்கும் எந்த வேரியண்ட்லையுமே அவங்க சன் ரூஃப் கொடுக்கல, பட் சூப்பரான ஒரு ரூஃப் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு ஒரு ரூஃப் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டிகிரேட்டட் ரூஃப் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் அண்ட் ஆஃப் த ரூஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான க்ளாசி பிளாக் ஃபினிஷ்டு ஷார்க் ஃபின் ஆண்டாவும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சின்ன ஸ்கூப் மாதிரி ரன் ஆகுது. மற்றபடி ஃப்ளாட் ரூஃபாக தான் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பாய்லர் வந்து ரொம்ப ட்வின் பீக் ஸ்பாய்லர் மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. அது நல்ல ஒரு ஏரோடைனமிக் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். ரியர் டிஃபாகரில் ரியர் விண்ட்ஸ்க்ரீனில் டிஃபாகர்ஸ், வாஷ் வைப்பர், ஹைமவுண்ட் ஸ்டாப் லேம்ப்லாம் கொடுத்து நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீச்சர் பேக்ட் காம்பேக்ட் எஸ்யூவியாக கொடுத்துருக்காங்க. இன்வெர்டட் சீட் டைப் ஸ்பிட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. அது ஒரு சார்கோல் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க சைட் டெக்ஸ்சர்லாம் பார்க்கும்போது. பூட் லிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெனால்ட் லோகோ, கைகர் பேட்ஜிங் எல்லாமே அட்டகாசமாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் பிளேட்டுக்கு மேலே இந்த ரிவர்ஸ் கேமரா அழகாக மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. நெக்ஸ்ட் இந்த காரோட லோவர் போர்ஷன் ஆஃப் த ரியர் பம்பர் பற்றி பார்த்துலாம் ஒன் பை ஒன்னா. லோவர் போர்ஷன் ஆஃப் த ரியர் பம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக் அண்ட் பாடி கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு வந்து சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க, ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ரொம்ப ஸ்கல்ப்டட் பம்பர், ரொம்ப ஷார்ப் எட்ஜஸோட நல்ல ஒரு
ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. அது லோவர் பொசிஷனில் ஒரு மெட்டாலிக் ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப டீசெண்டாக இருக்குங்க. அண்டர் செஸ்ட் காம்பனன்ட்ஸை மேக்ஸிமம் பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆன்டிடர் ஸ்கீம் என்ஹான்ஸ் பண்ணும். இனி இன்டீரியர்ஸ் பற்றி பார்த்துடலாம் ஒன் பை ஒன்னா. இந்த காரோட இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டோர்ஸ் நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. இங்கே ஒரு 6 ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டமோட ஒரு ஸ்பீக்கர் 4 ஸ்பீக்கர்ஸ் வந்து 4 டோர்லையுமே கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ், பாட்டில் ஹோல்டர்ஸு, அந்த ஆம்ரெஸ்ட்டில் சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹனிகோப் டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. டோர் பேனலுக்கு இன்சைட்லலாம் ஒரு திக்கான கிராப் ஹேண்டில் எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், ட்விட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து உங்களுக்கு வந்து டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா அதில் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கான்னு பார்த்துருவோம். பாருங்கள், டிரைவர் சீட்டில் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது போக லம்பார் சப்போர்ட், அண்டர் சப்போர்ட், இண்டிவிஜுவல் ஹெடர்ஸ்லாம் கொடுத்து ஒரு சூப்பரான ஃப்ரண்ட் அண்ட் டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் மெயினான பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அது வெண்டிலேட்டர் சீட். அதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வெண்டிலேட்டர் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் வந்து பிளாக் அண்ட் பீச் எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதில் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 18 டச் ஸ்க்ரீனோட வித் ஜிபிஎஸ் நேவிகேஷன், ஆப்பிள் காப்ளே வித் 6 ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல், க்ரூஸ் கண்ட்ரோல் as well as வந்து லெதர் ரேப் பண்ணியிருக்காங்க. ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணி அட்டகாசமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ரியர் டோர்ஸ் நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. எங்கேயும் பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர்ஸ், பேசஞ்சர் ஆம்ரெஸ்ட், அதுவும் சாஃப்ட் டச் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் அந்த டெக்ஸ்சரில் வந்து ஹனிகோம் டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க. டோர் ஹேண்ட்ஸ்லாம் வந்து பெயிண்டட் டோர் ஹேண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்ஸ் நல்லா வைடாக இருக்குது, ரீக்ளைண்டாக இருக்குது. அதுலேயே 3 இண்டிவிஜுவல் ஹெடர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து சென்டரோட ஆம்ரெஸ்ட் வேறு கொடுத்துருக்காங்க. பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப டீசெண்டாக இருக்குது. குவார்டர் கிளாஸ் மிஸ் ஆகுது, பட் இருந்தாலும் அது ஒரு ஏரினஸை டிக்ரீஸ் பண்ணி தான் சொல்லலாம். பட் இருந்தாலும் ஓகே, நல்லா வைடான இது கொடுத்துருக்காங்க. பிபிஎல் இன்சைடில் ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் போர்ஷனில் உங்களுக்கு வந்து எல்இடி கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து டேஷ்போர்ட் உங்களுக்கு பிளாக் அண்ட் பீச் எஃபெக்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்ப டீசெண்டாக இருக்குது. டிரைவர் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது கீழே உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ், சார்ஜிங் கோட்ஸோட கொடுத்துருக்காங்க. சூப்பர் வைடான லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூம் கூட ஸ்பேஷியஸான ஒரு கேபின், ரியர் கேபின்னு சொல்லலாம் இந்த கைகரில். இனி வந்து டேஷ்போர்ட் பற்றி பார்த்துடலாம். டேஷ்போர்டில் பற்றி பார்க்கணுன்னா நம்ம வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு பிளாக் அண்ட் பீச் எஃபெக்ட்டை கொடுத்துருக்காங்க. இடையில வந்து ஒரு சின்ன ஒரு மெட்டாலிக் இன்சர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. அந்த ஏசி வென்ட்ஸை சுற்றி ரன் ஆகுது. அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்டர் கன்சோலில் உங்களுக்கு ஒரு சூப்பரான டச் ஸ்க்ரீன் ஆடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே பாருங்கள், அந்த வென்டிலேட்டர் ஷீட்ஸோட கண்ட்ரோல்ஸ்லாம் டாகுல் ஸ்விட்சஸில் கொடுத்துருக்காங்க. அந்த டோர் இதிலே, அந்த டேஷ்போர்ட்லேயே ஃப்ரண்ட் போர்ஷனில் ஃப்ரண்ட் கன்சோல்லேருந்து நீங்கள் வரணும்னா ஒரு கேபின் லைட் கொடுத்துருக்காங்க. மேனுவல் டிமிங், IRVM கொடுத்துருக்காங்க. அது போக 18 டச் ஸ்க்ரீனோட ஜிபிஎஸ் நேவிகேஷன், ஆப்பிள் காப்ளே. அது போக உங்களுக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜிங், அப்புறம் லெதர் ராப் கியர் நாப் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க டிரைவருக்கு. அதில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அதுபோல் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரே நீங்கள் இப்படி மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். அந்த ஆம்ரெஸ்ட்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ டீசெண்டாக இருக்குது. வயர்லெஸ் சார்ஜிங், சிங்கிள் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வித் டாகுல் ஸ்விட்சஸ் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு வரும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ட்ரிப் A, ட்ரிப் B, மைலேஜ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் வீலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீலாக இருக்குது. ப்ளூடூத் கண்ட்ரோல், ஆடியோ கண்ட்ரோல், அது போக வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்து ஃபுல் லெதர் ஆப் பண்ணி ஃப்ளாட் பாட்டம் த்ரை ஸ்போக் ஸ்டியரிங் வீலாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க. இதில் பூட் ஸ்பேஸ் பற்றி நம்ம பேசி ஆகணும் கடைசியில். பிகாஸ் இதோட பூட் ஸ்பேஸ் இந்த பார்சல் ட்ரேயோடு சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து நியர்லி ஒரு 405 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸாக இருக்குங்க. 405 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸாக இருக்குது. அட்டகாசமாக இருக்குங்க. இந்த கார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ் மாடலில் 6 ஏர் பேக்ஸ், ABS, EBD, பிரேக் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஸ்பேர் வீலும் இந்த ட்ரைக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட பேஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 7 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் அண்ட் வந்து 12.85 lakhs வரைக்கும் இருக்குது. மைலேஜும் பார்த்திங்கன்னா ஒரு 12 to 20 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கனால இந்த கார் பிடிச்சிச்சாங்க என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.